ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காகவே தான் இந்த பிரபஞ்சமும் நானும் செயல்படுறோன்றதை நீ மறந்துட வேணாம். நீ என்னிடம் எதிர்பார்த்து வேண்டி கேட்ட எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது உனக்கு உரியதாக உன் வாழ்க்கையில் உன் பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை உணராமல் நீ தேவையில்லாத பயத்தை மனசில் போட்டு ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு அனைத்தையும் தவற விடுவதால் தான் இந்த சாயப்பா இப்போது உன் மேலே கோபத்தோடு உன்னை நோக்கி வந்தேன். நான் உனக்காக என்னென்ன நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இப்போது நீ புரியாமலேயே அனைத்தையும் தவற விட்டு கொண்டிருப்பதால் ஒரு தகப்பனாக என்னுடைய கோபம் சரியானது தானே. நான் எத்தனையோ விஷயங்களை உன் நல்லதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்காதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்கள் எதையும் நீ சாதாரணமாக அலட்சியமாக நினைக்க வேணாம். நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை அற்புதமான அழகான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு. நீ நன்றி உணர்வோடு இருந்தால் மட்டும்தானே என்னால் உனக்கு வலிமையையும் அறிவையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியும். கிடைச்சதையெல்லாம் சாதாரணமாக அலட்சியமாக நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் எதுவுமே உன் வாழ்க்கையில் தங்காமல் போயிடும். முதல்ல உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட அமையாமல் எத்தனையோ பேர் இந்த பூமியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கை நீ சிறப்பாக உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும், நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் நீ பெறுவதற்கான வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என் செல்வமே. அதனால் இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து நன்றி உணர்வோடு இரு. நீ எனக்கு செலுத்தக்கூடிய நன்றி உணர்வின் மூலமாக என் அருளை நானும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். எப்போதும் நீ என் மேலே பக்தி வச்சிருக்க, பாசம் வச்சிருக்க, அதிலலாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாக அமையாத விஷயங்களையே நினச்சி சங்கடப்படாமல் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லி நம்பிக்கையோட இன்னும் நான் உனக்கு நிறைய தருவேன்னு காத்திரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருமேன்னு சொன்னமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் நீ அமைதியாக செஞ்சால் மட்டும் போதும். இந்த சாயப்பா உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உன் கூடவே இருந்து நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லவே. இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராத அளவுக்கு நான் உனக்கு துணையாக பக்கபலமாக ஆதரவாக இருக்க போகிறேன். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உன் பக்கம் உன்னை காத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தாலே என் அருள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன்ற சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. நீ எப்போது என்னை நினைச்சாலும் உனக்காக நான் ஓடோடி வருவேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சில இன்ப துன்பங்களை சமாளித்து ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக தானே இந்த பூமியில் நீ வந்திருக்க. என்ன நடந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் எந்த கெட்டதும் கஷ்டமும் நடக்கவோ வரவோ நான் விடமாட்டேன். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு அடையாளமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி உயர்த்தி காட்டத்தான் போகிறேனேன்னு செல்லமே. நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோன்னு இன்னைக்கு கவலைப்படாத. இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து உன் எண்ணத்தையும் நேர்மறை சிந்தனைகளையும் உனக்கு ஆதரவாக வச்சுக்கோ. உன்னுடைய பழக்கம் எப்போதும் நல்ல பழக்கமாக இருக்கட்டும். உன் எதிர்காலத்தை மாற்றி அமைச்சு ஏற்ற மிகுந்த காலமாக நான் ஆக்கி கொடுக்குறேன். அது சரியாகுமா இது சரியாகுமோ எப்போ மாறும்னு சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காத. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன்னு தீர்மானத்துக்கு வா. மாற்றம் எப்போதும் வெளியிலேருந்து வரப்போகிறதில்ல, உன் மனசுக்குள்ளே இருந்து தான் பிறக்குது. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளையும் நினச்சி துயரம் கொள்ளாதே. இந்த சாயப்பா ஒவ்வொரு முறையும்
உனக்கு ரெண்டாவதா ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த வாய்ப்பை மதித்து பயன்படுத்து. உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறும். நான் உனக்கு ஆதரவாக உன் பக்கம் உனக்கு துணையா உன் கூடவே இருக்கிறேன்றதை மறந்துட வேணாம். என் அருளால் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. உன்னுடைய சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் உனக்கான நேரம் இன்னும் வரலங்கிறது தான். உனக்கான நேரம் இப்போது தான் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீ அவசரப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சு உன் நன்மைக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பெரிய மாற்றங்களை நான் உருவாக்குவேன். உன் மனசை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை சுத்தமாக்கி நீ கேட்ட வரம் அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக வந்து சேரும். அது வரைக்கும் நீ மனசு தளர வேண்டாம். யார் மீதும் கோபம் கொள்ளவும் வேணாம், யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோடு இருந்துவிடு என் செல்லமே. யாரை போலவும் இல்லாம இதுதான் ஆன்ற உறுதியோட தன்னம்பிக்கையோட நீ தைரியமாக வாழ்வதற்கு பெயர்தான் சாதனை. அந்த சாதனையை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உன் இயல்பு மாறாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோட நல்ல பிள்ளையாக நீ வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ எதிர்பார்க்கும் மாற்றம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கை என் அருளால் அமைச்சு தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்குவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னால் போய் நின்று உன்னை வழி நடத்துகிறேன். உன் தனித்தன்மை தான் உனக்கு பெருமையை சேர்க்க போகுது. எல்லாரையும் போல நீ இல்லாமல் தனித்துவத்தோட தனித்தன்மையோட வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்க தான் போகிற. எப்போதும் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நில்லு. இந்த சாயப்பா உன்னை காக்கும் தகப்பனாக தோழனாக துணையாக தெய்வமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை தானே. உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் உன் ஆசைகளும் கனவுகளும் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான பயணத்தை செய்ய ஆரம்பி. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்காக முயற்சி செய்யும் போது பாதியிலேயே மனம் தளரக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவும் ஆசையும் லட்சியமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்காக விடாமல் தொடர் முயற்சி செய்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. பாதியிலேயே சோர்ந்து போகிறவங்க, பாதியிலேயே மனசை தளர விட்டுறவங்க தோற்று போயிடுறாங்க. நீ எப்பவும் தைரியமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீ போகும் வழி நல்லதோ கெட்டதோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாமல் நீ பொறுமையாக இரு. உன் மனசில் நம்பிக்கையை வச்சுக்கோ. உன் வாழ்க்கை நிச்சயம் உன்னை வெற்றியின் பாதையை நோக்கி நகர்த்தும். என்ன நடந்தாலும் எதுக்காகவும் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக உன் கடமையை மட்டும் செஞ்சுட்டு உன் இலக்கை நோக்கி முன்னால் போய்கிட்டே இரு. உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லது தான் நடக்கும். நீ எந்த விஷயத்தையும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. உன் கூட பிறந்த ஒரே ரத்தத்தில் உலர்ந்த உறவர்கள் கூட உன் மனசை புரியாமல் விலகிட்டு போகிறாங்க தானே. பிறப்பால் இணைந்தவர்கள் கூட உன் உடன் பிறப்புகளே கூட உன்னை கைவிடும் போது பாதியில் வந்த உறவுகளை மட்டும் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ.